முக்கிய செய்திகள். மத்திய பட்ஜெட் தொடர்பாக பொருளாதார அறிஞர்களுடன் மோடி சந்திப்பு. வருமான வரி சலுகைகள், புதிய வேலைவாய்ப்புகள் குறித்து ஆலோசனை. தமிழ்நாட்டில் தொடர் தோல்விக்கு பிறகும் பாஜக பாடம் கற்கவில்லை. மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைத்து ஸ்டாலின் விமர்சனம். கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு 20 TMC தண்ணீர் திறந்துவிட வேண்டும். காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு ஒழுங்காற்று குழு பரிந்துரை. தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்கள் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. 5 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுத்தது வானிலை மையம். வணக்கம். மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து நிதி ஆயோக்கில் இடம்பெற்றுள்ள பொருளாதார நிபுணர்களுடன் பிரதமர் திரு மோடி ஆலோசனை நடத்தினார். மத்தியில் 3வது முறையாக ஆட்சி அமைத்துள்ள திரு மோடி தலைமையிலான அரசு இந்த மாதம் 23ஆம் தேதி தனது முதல் பட்ஜெட்டை மக்களவையில் தாக்கல் செய்கிறது. பட்ஜெட் தயாரிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், மாநிலங்களின் நிதியமைச்சர்கள், வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை நிபுணர்கள், தொழிற்சங்கங்கள், தொழில்துறை தலைவர்கள், பொருளாதார நிபுணர்கள் உள்ளிட்டோருடன் கடந்த சில வாரங்களாக ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் ரஷ்யா, ஆஸ்திரியா நாடுகளில் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு தாயகம் திரும்பிய பிரதமர் திரு மோடி பொருளாதார நிபுணர்களுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் திருமதி நிர்மலா சீதாராமன், நிதித்துறை இணை அமைச்சர் திரு இந்திரஜித் சிங், தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு ஆனந்த் நாகேஸ்வரன் மற்றும் நிதித்துறை நிபுணர்கள் திரு சுர்ஜித் பல்லா, திரு அசோக் குலாட்டி உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். அப்போது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறித்தும் தற்போது நடைமுறையில் உள்ள பல்வேறு திட்டங்களின் செயல்பாடு குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் இந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட்டில் இடம்பெறவிருக்கும் முக்கிய அம்சங்கள் குறித்து பரிந்துரைகள் மற்றும் ஆலோசனைகளை பிரதமர் கேட்டறிந்தார். மக்கள் நல திட்டங்கள், மாத ஊதியதாரர்களுக்கு வருமான வரி சலுகைகள், விவசாயிகள், பெண்கள் மற்றும் இளைஞர்களின் நலன் சார்ந்த அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான திட்டங்கள் மற்றும் கிராம பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்தும் அம்சங்கள் ஆகியவையும் இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஊரக பகுதிகளிலும் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடக்கி வைத்த முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், தமிழ்நாட்டில் தொடர் தோல்விக்கு பின்னரும் மத்திய பாஜக அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என விமர்சித்துள்ளார். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள மக்களுக்கு அரசு துறைகளின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேர மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை கோவை ஆவாரம்பாளையத்தில் கடந்த டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி திரு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்திற்கு கிடைத்த வரவேற்பை அடுத்து ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே பாளையம்புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இத்திட்டத்தை திரு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது உரையாற்றிய அவர், பொதுமக்களின் மனுக்களை கவனிப்பதற்காகவே முதல்வரின் முகவரி என்ற புதிய துறையை உருவாக்கியுள்ளதாகவும், பொதுமக்களின் கோரிக்கைகள் எந்த இடத்திலும் அரசின் பார்வையிலிருந்து தவறிவிடக் கூடாது என்பதே இதன் நோக்கம் என்றும் கூறினார். முதல்வரின் முகவரி துறையின் கீழ் இதுவரையில் பெறப்பட்ட 68,30,281 மனுக்களில் 66,25,304 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த திட்டம் பயனளிக்க தொடங்கிய காரணத்தால் தான் ஊரக உள்ளாட்சிகளுக்கும் இதனை விரிவுபடுத்தியுள்ளதாக தெரிவித்த திரு ஸ்டாலின், தருமபுரி மாவட்ட மக்களுக்காக 7 அறிவிப்புகளை வெளியிட்டார். 51 கோடி ரூபாய் செலவில் அரூர் அரசு மருத்துவமனையோட உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். கடந்த சட்டமன்ற தேர்தல் பரப்புரையும் போது கொடுத்த வாக்குறுதியான தருமபுரி வெண்ணம்பட்டி சாலையில் புதிய ரயில்வே மேம்பாலம் 38 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். மோபிரிப்பட்டி தொட்டம்பட்டியை இணைச்சு அரூர் பேரூராட்சி, அரூர் நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். வாக்களித்தவர்கள், வாக்களிக்க மறந்தவர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைத்து மக்களுக்குமான அரசாக தங்கள் அரசு செயல்பட்டு வருவதாகவும், இந்த பெருந்தன்மையை மற்றவர்களிடம் பார்க்க முடியவில்லை என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் தொடர் தோல்விக்கு பின்னரும் மத்திய பாஜக அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என அவர் விமர்சித்தார். தமிழ்நாட்டில் தொடர் தோல்வி, படுதோல்வி அடைஞ்ச பிறகும் அதிலிருந்து ஒன்றிய அரசு இன்னும் பாடம் கற்றுக்கல. தமிழ்நாட்டின் முக்கிய கோரிக்கையாக இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்களுக்கு கூட நிதி ஒதுக்க ஒன்றிய அரசுக்கு மனம் இல்லை, நல்ல குணம் இல்லை. தங்களுடைய 10 வருஷ காலத்தில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெரிய திட்டமும் செய்யல.
விருப்பு வெறுப்புகளை கடந்து அனைத்து மக்களுக்குமான அரசாக மத்திய அரசு இனிமேலாவது செயல்பட வேண்டும் என திரு ஸ்டாலின் வலியுறுத்தினார். பின்னர் தருமபுரி மாவட்டத்தில் முடிவுற்ற ரூபாய் 444.77 கோடி மதிப்பிலான திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த அவர் 2637 பயனாளிகளுக்கு ரூபாய் 56.4 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களையும் வழங்கினார். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மேலும் 8 அறிவிப்புகளை வெளியிட்டதுடன் பழைய பேருந்துகளுக்கு பதிலாக 20 புதிய நகர பேருந்துகளையும் முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஊரக உள்ளாட்சிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்ததை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் அமைச்சர்கள் மற்றும் ஆட்சியர்கள் இத்திட்டத்தை தொடங்கி வைத்தனர். காவிரியில் தமிழ்நாட்டுக்கு 20 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரைத்துள்ளது. காவிரி ஒழுங்காற்று குழுவின் 98வது கூட்டம் அதன் தலைவர் திரு வினித் குப்தா தலைமையில் டெல்லியில் இன்று நடைபெற்றது. இதில் தமிழக அரசு சார்பில் காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் திரு சுப்பிரமணியன், குழு செயலர் திரு டி சர்மா, உறுப்பினர் கோபால் ராய், கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் நீர்வளத்துறை அதிகாரிகள், வானிலை ஆய்வு மைய நிபுணர்கள் உள்ளிட்டோர் காணொலி காட்சி மூலம் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் 4 மாநிலங்களிலும் காவிரி பாசன பகுதிகளில் அமைந்துள்ள அணைகளின் நீர்மட்டம், நீர்வரத்து, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பதிவான மழையின் அளவு ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டது. உச்ச நீதிமன்ற இறுதி தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் இருந்து இந்த ஆண்டு மே 13ஆம் தேதி வரை கர்நாடக அரசு 176 டிஎம்சி நீரை திறந்துவிட்டிருக்க வேண்டும் என்றும், ஆனால் இந்த காலகட்டத்தில் 79 டிஎம்சி நீர்தான் திறந்துவிடப்பட்டுள்ளதாகவும் இன்னும் 97 டிஎம்சி நீர் நிலுவையில் உள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. மேட்டூர் அணையில் குறைவாக தண்ணீர் உள்ளதால் குறைந்தபட்சம் 40 டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என தமிழக அரசு அதிகாரிகள் வலியுறுத்தினர். ஆனால் கர்நாடக அரசு தரப்பில் தங்கள் மாநிலத்தில் நிலவிய வறட்சியை சுட்டிக்காட்டி தற்போதுதான் மழை பெய்ய தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட காவிரி ஒழுங்காற்று குழு காவிரியில் தமிழ்நாட்டுக்கு நாளை முதல் வரும் 31ஆம் தேதி வரை தலா 1 டிஎம்சி நீர் வீதம் 20 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு பரிந்துரைத்துள்ளது. தமிழ்நாட்டில் நாளையும் நாளை மறுநாளும் 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று அறிவித்துள்ள சென்னை வானிலை ஆய்வு மையம் அந்த மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் மழை பெய்தது. பொன்னேரியில் 8 சென்டிமீட்டர் மழையும், செங்குன்றம், ஆவடி, புழல், திருக்கழுக்குன்றம், கத்திவாக்கம் உள்ளிட்ட இடங்களில் தலா 7 சென்டிமீட்டர் மழையும் கொட்டியது. இதனால் செம்பரம்பாக்கம், புழல், சோழவரம் ஏரிகளுக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பூவிருந்தவல்லி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் மழை காரணமாக மதுரவாயல் முதல் கோயம்பேடு வரை கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. திருவள்ளூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பெய்த கனமழையால் போலிவாக்கம், அத்திக்குளம் இடையிலான தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. இதனால் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். கோவை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் 49 அடி உயரம் கொண்ட சிறுவாணி அணையின் நீர்மட்டம் 29 அடியை தொட்டது. இதற்கிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த மாவட்டங்களில் 7 முதல் 11 சென்டிமீட்டர் வரை கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ள வானிலை மையம் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கர்நாடகாவில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக 11 அரசு அதிகாரிகளுக்கு சொந்தமான 56 இடங்களில் லோக் ஆயுக்தா போலீசார் அதிரடி சோதனை நடத்தி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வருவாய்த்துறை, பெங்களூரு மாநகராட்சி, நீர்ப்பாசனத்துறை, பொதுப்பணித்துறை, ஊரக வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் பணியாற்றும் உயர் அதிகாரிகள் முறைகேடாக சொத்துக்களை வாங்கி குவித்திருப்பதாக லோக் ஆயுக்தாவுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து ஓய்வு பெற்ற 2 அதிகாரிகள் உட்பட 11 அதிகாரிகளின் வீடுகள், அலுவலகங்கள், உறவினர்களின் வீடுகள் உள்ளிட்டவற்றில் 100க்கும் மேற்பட்ட லோக் ஆயுக்தா போலீசார் இன்று அதிரடி சோதனையில் இறங்கினர். பெங்களூரு, கல்புர்கி, சித்ரதுர்கா, மாண்டியா, தார்வாட், பெலகாவி, தாவணகரே, கோலார், மைசூர் மற்றும் ஹாசன் ஆகிய மாவட்டங்களில் 56 இடங்களில் அதிகாலை முதல் நடைபெற்று வரும் சோதனையில் அதிகாரிகள் கோடிக்கணக்கில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கணக்கில் வராத லட்சக்கணக்கான ரூபாய், தங்கம் மற்றும் வைர நகைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அரசு அதிகாரிகளுக்கு சொந்தமான 40 இடங்களிலும், மார்ச் மாதம் பெங்களூரு, உத்தர கன்னடா, பிடார் உள்ளிட்ட இடங்களிலும் லோக் ஆயுக்தா போலீசார் சோதனை நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் தோல்வி தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுடன் 2வது நாளாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார்.
மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளில் ஒன்றில் கூட வெற்றி பெறாமல் அதிமுக படுதோல்வியை சந்தித்தது. அக்கட்சி தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வரும் நிலையில் சென்னையில் ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் மக்களவைத் தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் எடப்பாடி திரு பழனிசாமி நேற்று ஆலோசனை நடத்தினார். இதில் காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்று கருத்துக்களை முன்வைத்தனர். அதன் தொடர்ச்சியாக இன்று சிவகங்கை, வேலூர், திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதிகளின் நிர்வாகிகளுடன் எடப்பாடி திரு பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். அப்போது வலுவான கூட்டணி இல்லாததே அதிமுக தோல்விக்கு காரணம் என்று கட்சி நிர்வாகிகள் அவரிடம் எடுத்து கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து அவர்களிடம் பேசிய எடப்பாடி திரு பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணி அமைக்கப்படும் என்றும் பாஜகவுடன் நிச்சயமாக கூட்டணி கிடையாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் அதிமுக வெற்றிக்கு அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் சரிவர பணியாற்றாத நிர்வாகிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. சென்னை திருவான்மையூர் பாம்பன் சாமி கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. நாளை நடைபெறவுள்ள அந்த கோயில் கும்பாபிஷேகத்திற்கு தடை விதிக்க கோரி மாயூரபுரம் குரு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாஸ் அன்னதானம் சபை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் கும்பாபிஷேகம் நடத்த தடையில்லை என்று கடந்த 9ஆம் தேதி உத்தரவிட்டது. இதை எதிர்த்து அந்த அமைப்பு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் திரு ரிஷிகேஷ் ராய் மற்றும் திரு NLVN பட்டி தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கொடிமரம், கலசம், பலிபீடம் உள்ளிட்டவை இல்லாமல் கும்பாபிஷேகம் நடத்துவது அத்துமீறல் என்று குற்றம் சாட்டினார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு ஜெய்தீப் குப்தா சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி இந்து சமய அறநிலையத்துறை நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி மனுதாரர் ஏன் இந்து சமய அறநிலையத்துறையை நாடவில்லை என்று கேள்வி எழுப்பினார். கும்பாபிஷேகம் நடத்த தடையில்லை என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் அதை எதிர்த்து தொடரப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்தனர். இதற்கிடையே சென்னை உயர்நீதிமன்றத்தில் சைவ சித்தாந்த பெருமன்றம் சார்பில் தடை கோரிய வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி திரு மகாதேவன் தலைமையிலான அமர்வு கும்பாபிஷேகம் நடத்தும் முடிவில் தலையிட முடியாது என்று தெரிவித்தது. மேலும் பாம்பன் சாமி கோயில் சமாதியா கோயிலா என முடிவெடுக்க வேண்டியுள்ளதால் இதுகுறித்து விரிவான பதிலளிக்க இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை 4 வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். இனி வருவது செய்தித் துளிகள். நீட் மறுதேர்வு நடத்த கோரிய மனுக்கள் மீதான விசாரணையை அடுத்த வியாழக்கிழமைக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் கடந்த திங்கட்கிழமை இந்த மனுக்கள் விசாரணைக்கு வந்தபோது வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகள், அவற்றில் ஈடுபட்டவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து நிலை அறிக்கை தாக்கல் செய்ய தேசிய தேர்வு முகமை, CBI ஆகியவற்றுக்கு உத்தரவிடப்பட்டது. அவர்கள் அறிக்கை தாக்கல் செய்துள்ள நிலையில் மனுதாரர்கள் தரப்பில் அவகாசம் கோரப்பட்டதால் விசாரணை வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பண்ணையபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி வாக்கு எண்ணும் மையத்தில் உள்ள ஸ்ட்ராங் ரூமில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டன. வேட்பாளர்களின் முகவர்கள் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் பழனி, தேர்தல் மேலிட பார்வையாளர் ஆகியோர் ஸ்ட்ராங் ரூமுக்கு சீல் வைத்தனர். தேர்தலில் 1,95,495 வாக்குகள் பதிவாகியுள்ள நிலையில் நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவம் தொடர்பாக கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்த பரமசிவம், முருகேசன் ஆகிய மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் இருவரையும் ஒருநாள் காவலில் எடுத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 24ஆக உயர்ந்துள்ளது. மக்களவைத் தேர்தல் நேரத்தில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் சிக்கிய விவகாரத்தில் பாஜக மாநில பொருளாளர் திரு SR சேகர் சென்னை எழும்பூரில் உள்ள CBCID அலுவலகத்தில் இன்று விசாரணைக்கு ஆஜரானார். அவரிடம் CBCID போலீசார் துருவி விசாரணை நடத்தினர். கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி நெல்லை பாஜக வேட்பாளர் நாகேந்திரனுக்கு சென்னையிலிருந்து கோடிக்கணக்கில் பணம் கொண்டு செல்லப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை குறித்து அவதூறு பேசியதாக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலையின் உருவ பொம்மையை காங்கிரஸ் கட்சியினர் எரிக்க முயன்றபோது அதை தடுத்த காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. ஆத்தூரில் ஆட்டுக்குட்டியுடன் போராட்டம் நடத்திய காங்கிரஸ் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டு கைதாகினர். தூத்துக்குடி, கோவை, செங்கல்பட்டு, கும்பகோணம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலும் திரு அண்ணாமலையை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர்.
நீட் தேர்வு பாதிப்புகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் மத்திய அரசு நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் சென்னை பெரியார் திடலில் திராவிட கழக இளைஞர் அணி மற்றும் மாணவர் அணி சார்பில் நடைபெறும் இருசக்கர வாகன பரப்புரை பயணத்தை திராவிட கழக துணைத் தலைவர் கலி பூங்குன்றன் தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து சேலம் நோக்கி இந்த வாகன பரப்புரை நடைபெறுகிறது. குன்றக்குடி அடிகளார் என அன்புடன் அழைக்கப்பட்ட தெய்வ சிகாமணி பரமாச்சாரிய சுவாமிகளின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு குன்றக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் அரசு அலுவலர்கள் மலர் அஞ்சலி செலுத்தினர். குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் முன்னிலையில் நடந்த நிகழ்ச்சியில் திராவிடர் கழகத்தினரும் அவரது மக்கள் சேவையை போற்றி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தமிழுணர்வு மிகுந்த குன்றக்குடி அடிகளார் பல்லக்கு சுமக்கும் நடைமுறை உள்ளிட்ட சடங்குகளை மாற்றும் சீர்திருத்த உணர்வு கொண்டவராக திகழ்ந்தவர். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பயிற்சி அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளால் இந்தியாவில் முன்மாதிரி கிராமமாக குன்றக்குடி கிராமத்தை மாற்றியவர். உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிவபக்தர்கள் வாத்திய கருவிகளை இசைக்க நடராஜர், சிவகாம சுந்தரி, விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர் விக்கிரகங்கள் வைக்கப்பட்ட தேர்களை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். 4 மாட வீதிகளையும் வலம் வரும் திருத்தேர் இன்று இரவு நிலைக்கு வரும். நாளை பிற்பகல் ஆனி திருமஞ்சன திருவிழா நடைபெறவுள்ளது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 27 புள்ளிகள் குறைந்து 79,897 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 8 புள்ளிகள் குறைந்து 24,315 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 54,280 ரூபாயாகவும் ஒரு கிராம் 6,785 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 100 ரூபாயாக உள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து பொருளாதார நிபுணர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாட்டில் தொடர் தோல்விக்கு பின்னரும் மத்திய பாஜக அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். காவிரியில் தமிழ்நாட்டுக்கு 20 TMC தண்ணீர் திறந்துவிட காவிரி ஆணையத்திற்கு ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.